நல்லா கவனிங்க, படிக்கிற பிள்ளைங்க அவங்களுக்கு நான் சொல்லி தர்றேன். நீங்க படிக்கும் போது எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு புரியலையோ நீங்களே அதை சத்தம் போட்டு படிச்சீங்கன்னா அது உங்க காதுல விழுந்ததுன்னா அது அதிகமா உங்க மனதுல மெமரைஸ் ஆகும். அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்ப படிக்கிற பிள்ளைகளுக்கும் வேதத்தை படிக்கும் போதும் சில நேரங்கள்ல தூக்கம் வரும், சில நேரங்கள்ல வேதத்தை எடுத்தாதான் என்ன வரும். சில பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. குடும்ப ஜெபம் அப்படின்னா சரி அவனே முடிவு பண்ணிடுவான், நம்ம கொஞ்ச நேரம் தூங்கிடலாம். இன்னும் சில பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிரசங்கம் ரைட்டு பாஸ்டர்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம டைம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மம்மி நான் வந்து தூங்க வர்றேன்னு சொல்லி அப்படி நம்ம பிள்ளைங்களை நம்ம என்கரேஜ் பண்ணி சொல்லணும். இந்த வேத வசனங்களை நீ கேட்கணும். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பிரசங்கம் பண்ணாங்க முதல்ல அது நமக்கு தெரியணும். அப்பதான் நம்ம அவங்க கிட்ட கேட்க முடியும். நாம அது தெரியாம நம்ம அவங்ககிட்ட கேட்க முடியாது. ஆனா சில அண்ணன்மார்களுக்கு ஒரு கிருபை உண்டு, தெரியலனா கூட தெரிஞ்ச மாதிரி கேட்டுருவாங்க. இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணாங்க, அவன் எபிரேயர் எபேசியர் சரி சரி நமக்கும் தெரியாது, சரின்னு மட்டும்தான் சொல்ல வேண்டியிருக்கும். அப்படி அல்ல, நீங்க வீட்டுல கவனமா அதை செய்ய வைக்கணும். இந்த வேதத்தை சத்தமா படிக்க வைக்கணும். இந்த காரியங்கள் நம்முடைய காதுல விழணும். அப்ப அது மறுபடியும் நம்முடைய மனதுல அது ரொம்ப ஆழமா அது பதிய ஆரம்பிக்கும்.